அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தை குடித்து இன்று காலை வரை 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு 30க்கு மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம். இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன். அதேபோன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன். இறந்தவர்கள் 99 விழுக்காடு கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள். அதில் 90 விழுக்காடு மக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னும் அடுத்த சில நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இழந்தது போதும். பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள், பேசினார்கள். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதில் கொடுத்தார்கள். எல்லாம் சரி. எங்களுடைய கேள்வியில் எல்லாம் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் 22 பேர், 29 பேர் மொத்தத்தில் இறந்தார்கள். அன்று முதலமைச்சர் இதே பதில்தான் சொன்னார். கடுமையாக நடவடிக்கைகள் எடுப்போம், இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 10 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கின்றேன். இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். தட்டி கழிக்கக்கூடாது. இதற்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தினம் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இது அரசியல் புள்ளிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது. அதனால்தான் எங்களுடைய நோக்கம், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணையில் கடந்த 30 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக யார் யார் இதை விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், இதற்கு யார் தூண்டுகிறார்கள், இதற்கு யார் பெரிய தலைகள், இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தலைகள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இது எங்கிருந்து வந்தது, இது மற்ற மாநிலத்திலிருந்து வந்ததா, இதெல்லாம் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் தெரியும். முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கைகள், இந்த துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும். இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும், பொறுப்பிலிருந்து எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதற்கு இவ்வளவு சாவுகளுக்கு காரணமா நான் பார்க்கிறேன். துறை அமைச்சர் அவர் நினைச்சிட்டு இருக்காரு மது விலக்கு துறை, கலால் துறைனா மதுவை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மதுவை வித்து தான் மது நோயாளிகளாக மாறி அவர்களால் 150 200 ரூபாய் குடிக்க முடியாத 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு இது போன்ற விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்குது. அடுத்தது காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியர், அதுவும் குறிப்பா மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கெல்லாம், எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த கோபம் இருக்கிறது. அவர் சரியான முறையில் இதை சொல்லல. அவர் ஏதோ இது கள்ளச்சாராயம் இல்லைன்னு மறுத்தார். அதனால என்ன பண்ணாங்க, அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மீண்டும் வீட்டில் குடிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் தாமதமாக அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவமனையில். கலெக்டர்னால கலெக்டர் இவங்களுக்கு தவறான தகவல் சொன்ன காரணத்தால, ஏன்னா ஒரு நாள் முன்பு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு 20-30 உயிரை காப்பாத்திருக்கலாம். அதன் பிறகு இங்கே இருக்கின்ற அரசியல் புள்ளிகள், பெரும் புள்ளிகள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க.
ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை நடந்தாதான் அது நியாயம் வெளியே வரும், இல்லைன்னா வராது. சிபிசிஐடி எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. இல்ல அது இல்லாம இந்த போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் இங்க பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் மருத்துவமனையில் வசதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அங்க மருத்துவர்கள் நியமனம் பண்ணாங்க, வந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் வசதிகள் ஓரளவுக்கு இருக்கிறது. அன்னைக்கு நான் போன வீடுகள்லாம் இன்னைக்கு இப்போ கருணாபுரத்தில் வீடுக்கு போயிருக்கேன். இங்க கிட்டத்தட்ட 22 பேர் இந்த ஒரு பகுதியில் இறந்திருக்கிறாங்க. இறந்தவர்கள் அத்தனை பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொன்னதெல்லாம் நாங்க நேரடியா ஹாஸ்பிட்டல் போனோங்க, கள்ளக்குறிச்சி ஜிஹெச் போனோம், அங்க வசதி இல்ல, எங்களுக்கு சேலம் அனுப்பி விட்டாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை தொடங்கினீங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினீங்க? மருத்துவர்கள் அப்புறம் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, நடத்துறீங்க? இது அரசினுடைய தோல்வின்னு நான் பாக்குறேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஆய்வு நடத்த வேணும். அது இல்லாம கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு அதுல ஆன்டிடோட்னு ஒன்னு இருக்கு. அந்த ஆன்டிடோட் இல்ல, வெளிநாட்டில் தான் இருக்கு அப்படின்னு அந்த டீன் சொன்னாங்க, முன்னியம்பாக்கம் டீன் சொன்னாங்க. அடுத்த சம்பவம், அதாவது அப்ப என்ன சொன்னாங்க சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த ஆன்டிடோட்லாம் நாங்க வாங்கி தயார் நிலையில் வச்சிருப்போம், அடுத்தது யாராவது இது மாதிரி வந்ததுன்னா அது பயன்படுத்துவதற்காக வச்சிருப்போம்னு சொன்ன முதல் சுகாதாரத்துறை அமைச்சர். இன்னைக்கு ஆன்டிடோட் இல்ல. ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு 20-30 உயிரை காப்பாத்திருக்கலாம். அதுக்கு மாற்று ஆன்டிடோட் எத்தனால் கொடுத்திருக்காங்க. இது மெத்தனால் பாய்சனிங், எத்தனால் கொடுத்திருக்காங்க. அது பரவாயில்ல. ஆனா அது தாமதமா நடத்திருக்கு, தாமதமா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஏன்னா அந்த ஆன்டிடோட் மட்டும் இருந்ததுன்னா 10 மணி நேரத்துல இருந்து 30 மணி நேரத்தில் கொடுத்திருந்தா உயிரை காப்பாத்திருக்கலாம். இவ்வளவு உயிர் நமக்கு எழுந்திருக்க தேவையில்லை. இந்த தயார் நிலையில அரசும் இல்ல, மெத்தனமாக இருந்துட்டாங்க. காவல்துறை சுத்தமா மெத்தனமா இருந்துட்டாங்க. ஆட்சியரும் இது போன்ற தவறான முறையில வழி நடத்திட்டார். இதனால என்னுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்தது மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளர் மேல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டாதான் மற்ற எஸ்பி கலெக்டருக்கு பயம் வரும். பயம் வந்தாதான் இந்த கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியும். இல்ல அடுத்தது காலங்காலமா இது காய்ச்சிட்டு தான் இருப்பான். ஜெயிலுக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வெளியில வந்துடும். இப்ப சொன்னா ஒரு தம்பி இங்க கருணாபுரத்தில் ஒரு தம்பி சொல்றான், ஏங்க நாங்க எத்தனையோ முறை புகார் கொடுத்தோம், புகார் கொடுத்த உடனே காவல்துறையிலிருந்து புகார் கொடுத்து காவல்துறை புகார் கொடுத்து அவன் பாதிக்கப்பட்டவன் சம்பவம் நடந்தவன் அவன் என்ன மிரட்டுறான், சாயங்காலம் மிரட்டுறான், காலையில் அவனை கைது பண்றாங்க, சாயங்காலம் வெளியில வரான். அப்ப இது அரசியல் ஆதரவு இல்லாம செய்ய முடியாது. இது தொடர்ச்சியா எதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது, விவசாய வாழ்வாதாரம்னா ஒண்ணுமே கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. கிராம இப்போ அந்த மாதவச்சேரின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு பார்த்து வந்தேன் இதுக்கு முன்பு. அங்க 6 பேர் இறந்திருக்காங்க அந்த கிராமத்துல. ஆனா கணக்கு ஒண்ணுதான். அந்த கிராமத்துல ஒருவர் தான் இறந்ததா கணக்கு சொல்றாங்க. ஆனா 6 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த மாதவச்சாரியில என்ன சொல்றாங்கன்னா, அங்க சுத்தி பகுதியில் இருக்கிற கிராமத்துல எல்லாம் குத்தகை விட்டுட்டாங்களாம். இவ்வளவு 30,000 ரூபாய் குத்தகைக்கு கள்ளச்சாராயம் நீங்க வித்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து குத்தகைக்கு விடுறாங்க. இந்த அளவுக்கு இது ஒரு குடிசை தொழில் வந்துடுச்சு. இது இருக்குது, காலங்காலமா இருக்கு. இதே போன்ற கல்வராயன் மலையில அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் இது 40,000 காலமாக செஞ்சுட்டு தான் வராங்க. அதுக்கு ஆதரவு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள், இது காலகாலமா இது ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்க மக்களை. அது இல்லாம போஸ்ட்மார்ட்டம் செய்யாம அவசர அவசரமா அடக்கம் பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு சேஷபுரமா, சேஷ சமுத்திரம், அந்த ஊர்ல 4 பேர் இறந்திருக்கிறாங்க. கருணாபுரத்தில் 22 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு காலையில அந்த அரசு மருத்துவமனைக்கு போனா 5 பேர் இன்னைக்கு காலையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் இந்த ஊர்ல இருந்து கருணாபுரத்துல ஊர்ல இருந்து 3 பேர் போயிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் இது குடிச்சிருக்கிறாங்க இன்னும் தெரியல. அதனால போ இன்னும் அதிகமா எண்ணிக்கை இருக்க போதுன்னு எனக்கு பயமா இருக்குது, நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னா வேதனையா இருக்குது. ஒரு மருத்துவராக சரி, இந்த பகுதி சார்ந்தவராக சரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். நாங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், தொடர்ந்து போராடிட்டு வரோம். இதற்கு விடிவு தீர்வு என்னன்னா, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க. அது படிப்படியா கொண்டு வாங்க, ஒரே நாள்ல கொண்டு வர வேண்டாம், படிப்படியா கொண்டு வாங்க. இப்ப இவங்க இறப்புக்கு காரணமே அதுதான்.
நீங்க டாஸ்மார்க் மதுவை கொடுத்து இங்க குடிகாரனா மாத்திட்டீங்க. குடி நோயாளிகளா ஆயிட்டாங்க. அதனால குடி இல்லாம இவங்களால இருக்க முடியாத சூழல்னால டாஸ்மாக் கடையில போய் 200 ரூபாய்க்கு வாங்க முடியல. அதனாலதான் இங்க 30 ரூபாய் 40 ரூபாய் விற்கிற சரக்குக்கு சாப்பிட்டு இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இல்ல அதனால இதெல்லாம் நிச்சயமா முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். இது சம்பந்தமா பாட்டாளி கட்சி இந்த சம்பவம் மட்டும் இல்ல, தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்ல, சில கட்சிகள்லாம் ஏதோ இந்த சம்பவத்துக்கு ஒரு போராட்டம், ஒரு நாள் அடையாள போராட்டம் முடிச்சுட்டு போயிட போறாங்க. நாங்க அப்படி கிடையாது. மது விலக்கு வேணும் என்று 45 ஆண்டு காலம் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி பாடுபட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் கொள்கை ரீதியில மது விலக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அது காரணம் எங்க மருத்துவர் ஐயா. ஆனா அது முழுமையா வரல, முழுமை அடையணும். அதற்கு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3ல் 1 பங்கு டாஸ்மாக் கடையை மூடியதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். நாங்க தான் எங்களோட தொடர்ச்சி போராட்டம். 3 தலைமுறைகளை அழித்து நாசப்படுத்திய இந்த கட்சிகள், ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி, 3 தலைமுறைகளை 4வது தலைமுறை தயவு செய்து காப்பாத்துங்க. மதுவில இருந்து காப்பாத்துங்க, கஞ்சாவில இருந்து காப்பாத்துங்க, போதைப் பொருள்ல இருந்து காப்பாத்துங்க. இங்க இருக்கிற தம்பி சொல்றான், இந்த தெருவுல போதைப் பொருள், அந்த ஊர்ல போதைப் பொருள் பார்க்கல, எங்க பார்த்தாலும். இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு, அவருடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அதுல திருவண்ணாமலை மாவட்டம் அதிக கஞ்சா விற்கிற திருவண்ணாமலை நகரம், அவருடைய சொந்த தொகுதி அது. அதனால ஆம்புலன்ஸ் வருதா? சரி. அதனால இதெல்லாம் முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி கட்சி தொடர்ந்து போராடிட்டு வரும்.